பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 12 வசனங்கள் 11 முதல் 21 முடிய. இந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறார், நாம் எப்படி கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த உலகத்தை நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று. நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நாம் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர் முதலாவது சொல்கிறதுனா, நீங்கள் ஆவியிலேயே அனலாயிருங்கள். ஊழியத்தில் என்ன ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள் சொல்கிறாரு. மனுஷருக்கென்று இல்லை, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யணும். ஆவியில் அனலாக இருந்து ஊழியம் செய்யணும். ரெண்டாவது, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருக்கணுமா. உபத்திரவத்திலே ரொம்ப பொறுமையாக இருக்கணுமா. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி நம்மளுக்கு அது இல்லை. உபத்திரவம் வந்தோடனே நம்ம எடுத்தோடனே கடவுளை தான் நம்ம கேள்வி கேட்குறவளுக்கு நம்ம எல்லாருமே மனிதர்களாகி நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்முடைய ஜபம் உறுதியானதாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், உலகத்தை கலக்கர்கள் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒரு வசனம் உண்டு. பேதுரு வரும்போது அந்த சீஷர்கள் வரும்போது ஏதோ உலகத்தை கலக்கிறவர்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஜபந்தான். அந்த ஜபத்தினால் அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே நாளில் 3000 பேருக்கு மேலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னா, ஆவியிலே அனலாக இருக்கணும், ஜபத்திலே உறுதியாக தரித்து இருக்கணும், உபத்திரத்திலே பொறுமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். 14ஆம் வசனம், சாப்டர் 4 முழுக்க படிங்க. நான் ஒரு சில வசனங்களை மட்டும் உங்களுக்காக சொல்கிறேன். உங்களை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே இன்றி சபியாதிருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை துன்பப்படுத்துவர்களை ஆசீர்வதிக்கணுமா, ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதான், சபிக்கக்கூடாது. அவர்களை சபிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது பவுல் சொல்கிறாரு, ஆவியிலே அனலாக இருங்க, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்க, மனுஷருக்கென்று செய்யாதீங்க, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்க. அது மட்டும் இல்லை, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களோடு என்ன பண்ணுங்க, அவங்களுடைய குறைவில் உதவி செய்யுங்க, அந்நியரை உபசரிக்க நாடுங்கன்னு சொல்லி எல்லாம் இது நம்ம செய்யணும். கண்டிப்பாக இதை நம்ம கடைப்பிடிச்சோன்னு சொன்னால் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிற புறஜாதியான மக்கள் இல்லை நம்முடைய மக்கள் கூட சாட்சி கொடுப்பாங்க. என்னன்னு கொடுப்பாங்கன்னா, இப்படி இருக்கணும், ஒரு தெய்வ மனுஷன்னா இப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவங்கன்னா இப்படி இருக்கணும், ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னா இந்த குடும்பம் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும்னு சொன்னால், இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 21 வசனத்தை நீங்கள் பார்த்தோன்னா எல்லாமே அப்படி தான் வருது. நீங்கள் என்ன பண்ணணும், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, தீமைக்கு நன்மை செய்யுங்க, தீமையை நன்மையினால் வெல்லுங்க. லாஸ்ட் 21 வசனம் அழகாக சொல்கிறார், நீ தீமையிலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு.